ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவராத்திரி அன்னைக்கு சாயங்காலம் நான் எப்படி விளக்கேற்றினேன், அன்னைக்கு நைட் ஃபுல்லாக கண் முழிச்சிருந்து எப்படி நைட் போச்சுங்கிறத பார்க்க போகிறோம். நான் நேற்று ஏன் வீடியோ போடல அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துட்டுருக்கு. பொங்கலுக்கு கூட கல்ச்சரல் டான்ஸ் நடக்கும்லங்க, அந்த இடத்துக்கிட்ட தான் அந்த வீடு இருக்குது. நேற்று வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ரொம்ப சவுண்ட் இருந்தது. இன்னைக்கு வந்து பொரஜாத்திரை, ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு தான் கல்யாணம் நடக்கும். நைட்டுக்கு மேலே என்னால் தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ சத்தமாக இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பாட்டு கேட்கலாம், ஆனால் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கனால தான் வீடியோ எடிட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம சீக்கிரமாக வீடியோ எடிட் பண்ணலாம். சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்குங்க. நான் புதுசாக வாங்கியிருந்தேன்ல புடவை, அதை மாற்றியாச்சு. இப்போ வந்து விளக்கு ஏற்றுறதுக்காக விளக்கு, அதுக்கப்புறம் பூ, எண்ணெய், திரி இதெல்லாம் வாங்க வந்திருக்கோம். அக்கா தான் செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா சில விளக்கு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே வந்து உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க தான் பார்த்து வாங்கினாங்க. அதை விட நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைங்க, அதனால் அக்கா தான் எல்லாமே பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வேறு என்னென்ன வாங்குறதுன்னு தெரியாது. இந்த ஃபஸ்ட்டு இயர் வந்து அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் மறந்தாலுமே வீடியோ பார்த்து கூட நான் சரியாக செஞ்சுக்கலாம்ல. இப்போ வந்து விளக்கு வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இப்பயுமே கூட்டமாக இருக்குங்களா, அதனால எண்ணெய், பூ, திரி எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் போட்டிருக்க டென்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இந்த இடத்துல போட்டிருக்க எல்லா டென்ட்லையுமே நம்ம வந்து மேற்கு பார்த்து இருக்கிற மாதிரி தான் வாசலும் வைப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம உட்காரணும். அதனால் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் இல்லைங்க, இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இந்த சைடு செப்பல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் மற்றவங்க தூங்குவாங்க. முதல்ல நான் உட்காந்துருக்கிற இடத்த எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ணன் வந்து டென்ட்டு போட்டதும் இல்லாமல் இன்னொருத்தவங்க யாரோ மண்வெட்டி வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். கீழே வந்து வயலில் எப்படி வெடிச்சு போயிருக்கும், அந்த இடத்தையெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சரிசமப்படுத்துகிறாங்கன்னு. இப்போ வந்து விளக்கேற்றி வைப்போம் இல்லைங்க, அந்த இடத்த வந்து லைட்டாக மேடு மாதிரி வைக்கணுங்களா. அதனால் ஒரு குச்சியை வச்சு அந்த இடத்த தோண்டணும். தோண்டிட்டு உள்ளே இருக்கிற மண்ணை கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் லைட்டாக மண் மாதிரி தேய்ச்சி விட்டு அதை அந்த தட்டில் எடுத்துகிட்டு வந்து நான் சரிசமமாக கொஞ்சம் சின்ன மேடை மாதிரி செய்கிறதுக்காக இப்போ மண் எடுத்துகிட்ருக்கேன். நான் கொண்டு வந்த தட்டில் 2 டைம் மண் அள்ளி போட்டிருக்கேன். அக்காவுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் விளக்கேற்றுற விஷயத்தில் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அக்காவோட மாமனார் இறந்து 1 வருஷம் இன்னும் முடியலைங்களா, அதனால் எனக்கு சொல்லுவாங்க. அதிகமாக எதுவும் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. நாங்கள் கொண்டு வந்த மண்ணை லைட்டாக மேடை மாதிரி போட்டுட்டு மேலாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி சரிசமப்படுத்தணுங்களா. ஏன்னா இலை மேலே நம்ம விளக்கு வைப்போங்களா, விளக்கு சாயவும் கூடாது. அது இல்லாமல் கோணலாக இருந்தாலும் தப்பு, எண்ணெய் வழிஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. அதனால் மெதுவாக மேலாக தண்ணி தெளித்து மேடை மாதிரி சமப்படுத்த சொன்னாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மேடை போட்டிருந்தோம் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி கிடையாது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது ஓரமாக நல்லா வரிசையாக கிளை ஊண்ட போகிறோம். ஏன்னா விளக்கு எரியும் போது விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே இந்த மாதிரி கிளை ஊண்டியிருப்பாங்க. அதை விட அங்கே ஒரு பூ இருக்குல்லங்க, இதை வந்து நான் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்சம் கிளியராக அந்த கிளையெல்லாம் ஊண்டுனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சால் நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த பூ தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்களேன். இந்த மாதத்தில் அதுவும் சிவராத்திரியில் எந்தெந்த பூ பூக்குமோ அதெல்லாம் சிவராத்திரி ஸ்பெஷல் பூன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பூ நான் இன்னொரு நாள் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த பூவுமே பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இங்கே வந்து அந்த மஞ்சள் அரளியாக இருக்கட்டும், செம்பருத்தியாக இருக்கட்டும், யாருமே தலையில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா பூஜை பண்ணுற பூவெல்லாம் தலையில் வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் அப்படி இல்லை, மல்லிகைப்பூ கூட நம்ம அம்மன் சாமிக்கெலாம் கொடுப்போம், நம்ம வைப்போம். ஆனால் இங்கே வந்து பூஜை பண்ணுற பூ எதுவும் தலையில் வைக்கக்கூடாதுன்னு இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே சிவராத்திரியை வந்து ஜாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூவுக்கு பேரே ஜாகர் புலோ. புலோ அப்படின்னா பூன்னு அர்த்தம். இப்போ எப்படி ஊண்டி வைப்பாங்கன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய கிளையெல்லாம் ஊண்டி முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளை கொஞ்சம் கூட கேப் விடாமல் ஊண்டி வைக்கணும். அப்போ தான் விளக்கு சரியாக எரியும். இந்த பூவை தான் சொன்னேன். இந்த பூ தமிழ்நாட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், அங்கேயும் இருக்குன்னு. என்கிட்ட அக்கா கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒன்று நான் பார்க்காம இருந்திருப்பேன், இல்லாட்டி பார்த்துருந்தாலும் மறந்துருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து மேடை, வேலி 2மே ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருந்து வரும்போதே வில்வ மர இலை, வாழை இலை, அதுக்கப்புறம் பெரிய இலந்தக்காய் மரத்தோட இலை வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க, அது கொஞ்சம் கொண்டுட்டு வருவாங்க. அது எதனால் சேர்க்குறாங்கன்னு அக்கா கிட்ட கேட்டிருந்தேன். அவங்களுக்கும் ரீசன் தெரியல. ஆனால் அவங்களும் என்ன முன்னாடி யார் யார் எப்படி விளக்கேற்றுறாங்களோ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம கொண்டுட்டு வந்த விளக்கு, கலசம் எல்லாமே கழுவணும்.
விளக்கெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது பாருங்க, அது வந்து சின்ன ஷேப்பில் தான் இருக்குது சரிங்களா. இதையுமே அக்காவும் நானும் வாங்க மறந்துட்டு வந்ததுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணா தான் போய் 2 வாங்கிட்டு வந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு, பச்சரிசி வந்து 2 சைடுமே வைப்பாங்களாம். ஒன்று வந்து அந்த சின்ன கலசம் மாதிரி இருக்குல்லங்க, அது மேலே வைப்போம். இன்னொன்று வந்து டம்ளர் மேலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் ஒன்று கழுவுறதுக்கு முன்னாடி 2 அந்த பாக்கு மர கொட்டைன்னு சொன்னேன் இல்லைங்க, அது வந்து கண்டிப்பாக அந்த பச்சரிசி மேலே வைக்கணுங்களா. அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாமே கழுவியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் இருந்து வரும்போதே சிவராத்திரிக்கு முந்தின நாள் நைட்டு நான் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். அன்னைக்கு காலையில் குளித்ததுக்கப்புறம் அரைச்சி கொண்டுட்டு வந்திருந்தேன். அந்த டப்பாவில் கொண்டுட்டு வந்திருந்தேன் சரிங்களா. அதை வந்து இப்போ நான் எப்படி பூசுகிறேன்னு பாருங்கள். கலசத்தில் வந்து கீழே பட்டை போட்ட மாதிரி பூச சொன்னாங்க. விளக்குல வந்து சின்ன சின்ன டாட்டாக வைக்கணும். ஒவ்வொரு டாட்டும் பச்சரிசி மாவில் வைக்கிறது, ஒவ்வொரு டாட் வந்து குங்குமத்தில் வைக்கிறது. அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்ப்போம், ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். இப்போ வந்து பச்சரிசி மாவில் வந்து பொட்டு வச்சாச்சு. அந்த 2 கிண்ணம் மாதிரி இருந்தல்லங்க, அதில் அதுக்கப்புறம் கலசத்தில் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாழை இலையில் கொஞ்சம் சாமிக்குன்னே வைக்கிறது குங்குமம் வந்து நார்மல் கலரில் இருக்கும். நாங்கள் வைக்கிற பொட்டு வேறு கலர், சாமிக்குன்னு வைக்கிற குங்குமம் வேறு கலர் சரிங்களா. அதில் வந்து எண்ணெய் தடவி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் தடவி தான் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வெள்ளை வெள்ளையாக பொட்டு வச்சுருக்கேன் இல்லைங்க, அதுக்கு மேலே நம்ம குங்குமம் வைக்க போகிறோம். அந்த கார்த்திகை சுட்டி இருக்குல்லங்க, அதுலலாம் பொட்டு வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதில் மட்டும்தான் மெயினுங்களாம். ஏன்னா பச்சரிசி வைக்கிறனால இந்த மாதிரி பொட்டு வைக்கணும். பச்சரிசி அப்படின்னா லக்ஷ்மி. இப்போ வந்து கலசத்துக்கெல்லாம் பொட்டு வச்சு முடிச்சதுக்கப்புறம் கலசத்துக்குள்ளே அந்த வளைவுன்னு சொல்லுவாங்கள்ல, எப்போதுமே சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொத்தா ஒரு 4, 5 இலை இருக்கிற மாதிரி மாவெல்ல வைக்க போகிறோம். அந்த மாவெல்ல நம்ம வைக்கிறது வந்து உள்ள கீழே வரையே நிற்கணுங்களாம். அந்த மாதிரி வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப லென்த்தாக இருந்ததை அக்கா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை உள்ளே எப்படி வைப்பேன்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே 3 விளக்கு இருக்குங்களா, 2 அந்த பச்சரிசி வைக்கிற கிண்ணம், அந்த லாஸ்ட் நான் வந்து கிளாஸும் கழுவிருப்பேன் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த கிளாஸ்லேயும் அந்த கிளாஸ் அந்த சைடு இருக்கும், இந்த கலசம் வந்து இந்த சைடு இருக்கும். 2லையுமே நம்ம இந்த மாதிரி மாவெல்ல கொத்து வைக்கணும். மாவிளை கொத்து வைக்கும்போது இருந்த சண்டை இருக்குங்களே, எனக்கு அவங்க சொல்கிறதே புரியாமல் விளக்கு மேலே படாத மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி, ஆனால் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. எந்த சைடுமே ஓரமாக இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம தான் லைட்டாக மடச்சி விடணும். அதை 2 பேருமே எனக்கு சொல்கிறது புரியலை. அவ்வளோ ஒரு ரிஸ்க்கு பண்ணிட்டேன் இந்த இடத்துல மட்டும். மற்ற எல்லாமே கூட சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டேன். இதை புரிஞ்சிக்கவே முடியல. அங்கே பாருங்கள் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு. சண்டைனா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும், நீயாவது எனக்கு புரிகிற மாதிரி சொல்லேம்மா அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்களேன், அக்காவோட கையில் மாங்காயில் ஒன்று வச்சு இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு புரிஞ்சது. அவங்க அந்த மடித்து விடுறதுக்கு எப்படி சொன்னாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ வந்து அந்த கலசத்துக்கு மேலே இருக்க கிண்ணம் மாதிரி இருக்குல்லங்க, அதுலேயும் கிளாஸுக்கு மேலே வச்சுருக்கிற கிண்ணத்துலேயும் பச்சரிசி வந்து நல்லா ஃபுல்லாக நிரப்பணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஆனால் அக்கா என்னை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வர சொல்லலைங்களா, கம்மியாக தான் கொண்டு வர சொன்னாங்க. நான் கொண்டுட்டு வந்ததுக்கு 2க்குமே பத்தலை. அதனால் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம். எந்த அளவுக்கு நம்ம பச்சரிசியை கொஞ்சம் மேலாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர் வரும்போது அதிகமாக கொண்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சரிசமப்படுத்திக்கிட்டோம். இதுக்கு மேலே வந்து வாழைப்பழம் பத்தியெல்லாம் வைப்போம். பாக்கு மர கொட்டை இருக்குல்லங்க, அதை வச்சுட்டேன். அந்த கிண்ணத்துக்கு மேலே ஒரு சைடில் வாழைப்பழத்தை வைக்கணும். இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம். அதுக்கப்புறம் நான் வாங்கின பூ பாருங்கள், எருக்காலம் பூ வாங்கியிருக்கேன், செவ்வந்தி பூ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருந்து கொண்டுட்டு வந்த வில்வ மர இலை, இலந்த மர இலை, அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் டெக்கரேட் பண்ணணும். நாங்கள் இந்த பூ வைக்கும்போது கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. 2, 3 இடத்துல விளக்கே பற்ற வச்சுட்டாங்க. 2, 3 இடத்துல விளக்கும் பற்ற வச்சுட்டாங்களா, அதனால் சீக்கிரமாக செய்ய சொன்னாங்க.
இப்போ வந்து விளக்குல எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். 2 சைடும் வாழைப்பழம் வச்சுருக்கோம்லங்க, அதுக்கு மேலே பற்றி வைக்கணும். ஃபஸ்ட்டு டைம் வைக்கும்போது 3 பற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 6 பற்றி பற்ற வச்சு கீழே மண்ணில் ஊண்டி வச்சுட்டு தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் பற்றியை வாழைப்பழம் மேலே சொருகி வைக்கணும். இப்போ வந்து விளக்கேற்ற போகிறேங்க. நிறைய பேர் வந்து போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நேரில் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்தது, சூப்பர்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து உண்மையாகவே நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கே இருக்கிற லுக்கில் இருந்து, அதுக்கப்புறம் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து, பூஜை பண்ணுறது எல்லாமே சரியாக பண்ணுறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து எங்கே இருந்தாலுமே இப்போ ஒருவேளை நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தாலும் எப்படி பூஜை பண்ணணும்னு எனக்கு மாமியாரோ இல்லை அம்மாவோ கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்கே தானங்க நிரந்தரம். அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வேண்டுதல் இருக்குங்க. அப்பா அம்மா கிட்டேயா இருக்கட்டும், அண்ணன்கிட்டேயா இருக்கட்டும், என் ஹஸ்பண்ட் கிட்டேயா இருக்கணும், எங்கள் வீட்டுக்காக இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்குது. அதனால் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன். பத்தியை கூட நான் கீழே மண்ணில் ஊண்டி வச்சுருந்தேன் இல்லைங்க, அதை வந்து உடனே எடுத்து நான் பேசாமல் வாழைப்பழத்து மேலே வைக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க, 3 டைம் இந்த மாதிரி சுற்றி சாமி கும்பிட்டுட்டு பத்தியை வச்சதுக்கப்புறம் நீங்கள் கும்பிட்டு விழுகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நல்லபடியாக விளக்கேற்றி முடிச்சிட்டேன். நம்ம எத்தனை பேர் மேலே என்னென்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அத்தனை விளக்கு வைக்கணுங்களா. எனக்கு வந்து ஒரு 3 வேண்டுதல் இருக்குது, அது நல்லபடியாக நடக்கணும்னு நான் 3 விளக்கு போட்டிருக்கேன். இதே டைமில் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரோட இடத்துலையுமே எந்தெந்த மாதிரி விளக்கு ஏற்றிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த விளக்கு இந்த தீபம் ரெண்டுமே நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சுட்டே இருக்கணுங்களா. தீபம் பற்றி வந்து அமர்ந்த உடனே நான் மறுபடியும் பற்ற வச்சு இந்த மாதிரி 3 2 சைடுமே கண்டிப்பாக வைக்கணுங்களா. இது நைட்டு ஃபுல்லாக எரியணும். அதே மாதிரி விளக்கு ஒரு தீப்பெட்டி குச்சியை வச்சு நம்ம திரி கொஞ்சம் எரிஞ்சு கம்மியாகிறப்போ மேலே எடுத்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. பூவெல்லாம் இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் 3 பற்றி பற்ற வச்சுருந்தேன் இல்லைங்க, அது முடிஞ்சிட்டு 2வது டைம் பண்ணும்போது அக்கா சொன்னாங்க 2 சைடுமே ஒரு பற்றி இருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. 2 சைடுமே முடிஞ்சு இப்போ 2வது டைம் ஒரே ஒரு பற்றி பற்ற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், விளக்கில் வந்து ஃபஸ்ட்டு பற்ற வைக்கும்போது 2 திரி போட்டிருந்தேன் சரிங்களா. இப்படி இருந்து பார்த்தா இது 3, இந்த சைடில் இருந்து பார்த்தா இது ஃபஸ்ட்டு விளக்கு. அதில் வந்து நான் பற்ற வச்சுருந்த 2 திரியுமே சீக்கிரமாக எரிஞ்சனால அக்கா சொன்னாங்க 3 திரியை இங்கே பாருங்கள் நான் ஜடை போடுறது மாதிரி பின்னி வச்சுருக்கேன். அப்படி வச்சா நம்ம வந்து கொஞ்சம் தூங்கலாங்களாம், சீக்கிரமாக வந்து தீராது. ஒருவேளை நான் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தவங்க இங்கே வெயிட் பண்ணுறவங்க என்னை எழுப்பி மறுபடியும் திரிய மேலே ஏற்ற சொல்லலாமா. இந்த மாதிரி பின்னி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க. நான் இப்போ உட்காந்து பின்னிட்டு இருக்கேன். எல்லாமே நிறைய வாங்கியிருந்தோம், இப்போ 4 பின்னிருக்கேன், இன்னும் இவ்வளோ இருக்கு. இந்த விளக்கு ஏற்றும் போது பத்தியும் நிறைய தேவைப்படும், அதே மாதிரி விளக்கும் எண்ணெயும் நிறைய தேவைப்படும். எண்ணெய் பத்தி அதுக்கப்புறம் திரி 3மே தேவைப்படும். இது எதுவுமே நாளைக்கு காலையில் வரையும் அணையவே கூடாது. டைம் கரெக்டாக இப்போ 7 மணி ஆக போகுது, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. இருட்டாயிடுச்சு பாருங்க. இது வந்து ஒரு 9 மணிக்கு மேலே எடுத்தேன் நினைக்கிறேங்க. லைட்டாக தூக்கம் வந்த மாதிரி இருந்தது, நல்லாவும் குளிர்ந்துச்சா, அதனால் இப்படி போத்திட்டு உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி டயத்தில் தூக்கமே வந்தாலும் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்மளே எழுந்திரிச்சிருவோங்க. ஏன்னா விளக்கு அணையக்கூடாதுங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் இருக்குமா, அதனால் இன்றைக்கி சரியாக தூங்கவும் முடியாது.
பார்ப்போம். இப்போ வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. நான் வச்சுருந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என் அக்காவோட ரிலேட்டிவ் சரிங்களா. அந்த பொண்ணு வீட்டிலே விளக்கேற்றுற மாதிரி நாங்கள் எல்லோரும் வந்திருக்கவும் ரிலேட்டிவ் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் விளக்கேற்றி முடித்து லேட்டாக தான் அந்த பொண்ணு வந்தது. சரிங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ வந்து டைம் ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். நான் அப்போ வரையுமே தூங்கவே இல்லை. கரெக்டாக தான் எல்லாமே போயிட்டு இருந்தது. தேஜு அதுக்கப்புறம் அக்காவோட பொண்ணுங்க எல்லாருமே தூங்குறதுக்கு முன்னாடி பொரி அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க. இருந்துமே அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மறுபடியும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். ஒரு 12:30க்கு மேலேங்க அவங்க எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து விளக்கு ஏற்றும் போதே போன வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். 12 மணிலேருந்து 1 மணி நல்ல நேரம். அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு தூங்காமல் இருக்கணும்னு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதனாலேயே எனக்கு அதுக்கிடையில் தூக்கம் வந்தாலும் நான் தூங்கலை. இப்போ ஃப்ரூட்ஸில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்ருப்பேன். அந்த மாதிரி இருந்தது. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் படுக்கும்போது 12:38. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 3:15 இருக்குங்க. அந்த 1 மணிக்கு மேலேருந்து 3 மணிக்குள்ளே நான் ஒரு 1/2 hour தூங்கியிருப்பேன். சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்துமே டைம் 1:30 வரைய நான் முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். எப்படின்னா பத்தியுமே நல்ல ஃபுல்லாக பற்ற வச்சுட்டு திரியுமே சிறுசாக இருக்கும்போது தூங்க மாட்டேன். நல்ல பெரிய திரியா விளக்குல கொடுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனதுக்கப்புறம் தான் ஒரு 1/2 hour தூங்கியிருந்தேன். ஒரு 3 மணியை போல் அக்கா என்னை எழுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து தூங்கலையா இல்லை வெளியே பாத்ரூம் போகிறதுக்காக எழுந்திரிச்சாங்களான்னு தெரியல. அவங்க சொன்னாங்க 4 இல்லாட்டி 4:30க்கு வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்க விளக்கு, அதில் 3 எடுத்தாலும் ஓகே, இல்லை ஒரு 2 விளக்கு தட்டில் எடுத்துட்டு எல்லாரும் செய்வாங்களாம். ஒரு 4 மணியை போல் நம்ம தலையில் வச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் தட்டெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மணி இருக்கும். அக்கா வந்து வீடியோ எடுத்தாங்க. ஒவ்வொருத்தவங்களாம் வெளியே வந்த டைமில் நானும் வெளியே வந்துட்டேன். ஒரு 1/2 hour மாதிரி தலையில் வச்சுட்டு நிற்க சொல்லியிருந்தாங்க. பாருங்களேன், எல்லா கூட்டத்தில் இருந்துமே அந்த மாதிரி விளக்கு மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். எல்லாருமே அந்த மாதிரி தலைக்கு மேலே வச்சு ஒரு 1/2 hour நின்னாங்க. நானும் அதே மாதிரி வச்சுருந்தேன். எவ்வளோ அழகாக தெரியுதில்ல இந்த இடம். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடும்போதுமே இதை காமிச்சிருப்பேன். எல்லாருமே நிற்பாங்க தலையில் வச்சுட்டு. அதே மாதிரி நானும் நின்னேன். ஒரு 1/2 hour வெளியவே நின்றுட்டு மறுபடியும் எந்த இடத்துல விளக்கு இருந்ததோ அங்கேயே வச்சுட்டேன். இந்த 2 கிணத்துலேயும் நம்ம பச்சரிசி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை வாங்குறதுக்குமே ஒருத்தவங்க வருவாங்களாம். அவங்க வரும்போது அவங்க வந்து பச்சரிசி வாழைப்பழம் 2 எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பத்தியை வந்து கீழே போட்டுடுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம 2 விளக்கு எடுத்து வெளியே நின்று காமிச்சோம் இல்லைங்க, அதுக்கப்புறம் இந்த பூஜையே முடிஞ்ச மாதிரிங்களாம். என் அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து பஞ்சலிங்கேஸ்வர் கோவில் இருக்குல்லங்க, அங்கே தான் எப்போதுமே போய் தீபம் போடுவாங்க. இந்த மாதிரி வெளியே நின்று விளக்கேற்றின உடனே அவங்களா தீபத்தை ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லை எண்ணெய் கம்மியாக இருந்தது அப்படின்னா தீபம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்களாம். வந்துட்டு தூங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு பூஜை பண்ணதுக்கப்புறம் அவங்க பூஜை முடிஞ்சிருமா. ஆனால் இங்கே நிறைய பேர் காலையில் வரைய வச்சுருந்தாங்களா, அதனால் நானும் வச்சுருந்தேன். திரி அதுவாக எரிஞ்சு அமர்ற வரைய அக்கா எதுவுமே செய்ய சொல்லலை. பச்சரிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் ஒரு 5 மணி இருக்கலாங்க. அதுக்கப்புறம் அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, திரி அமர்ந்துருச்சுல்ல, அதனால் அந்த எண்ணெயை நாங்கள் விளக்கு வச்சுருந்த இடத்துல ஊற்ற சொன்னாங்க. ஊற்றிட்டேன். நாங்கள் வாங்கின கலசமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த விளக்கு எல்லாமே தேஜு தான் விளையாடுவா இனிமேல். இந்த இடம் அப்படியே தான் இருக்கும். அந்த எண்ணெயை மட்டும் கீழே ஊற்றிடணும். அவ்வளோதாங்க, பூஜை முடிஞ்சது. அக்கா சொன்னாங்க, இப்போ வேணால் நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்கன்னு சொன்னாங்க. இப்போது நம்ம டென்ட்டு போடும்போது சரி, அதுக்கப்புறம் விளக்கு போடும்போது சரி, நல்ல சத்தமாக இருக்குங்களா, அதே மாதிரி பூஜை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கிளம்புனாங்க. தூங்கவே முடியலங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வீட்டில் சமைச்சிட்டு அக்கா பாதி சமைச்சாங்க. நான் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சமைச்சேன். அதுக்கப்புறம் தான் தூங்கினோம். நைட்டு கண்ணு முழிக்கும் போது எந்த இடத்துல சிரமமாக இருந்ததா அப்படின்னா, உண்மையாகவே அந்த ஒரு 3 மணிக்கு மேலே நல்லா குளிருதுங்க. அந்த நேரத்தில் தூங்காமல் இருக்கவே முடியல. அப்போ கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இருந்தாலும் நம்ம செஞ்சு தானங்க ஆகணும். அதனால் போர்வையெல்லாம் காலோடு சேர்த்து போத்திக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் தூங்கலை. அதுக்கப்புறம் காலையில் வந்து நாங்கள் போட்டிருந்த டென்ட்டெல்லாம் அவுத்துட்டு அக்காவோட பொண்ணுக்கு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அதனால் கடையிலெல்லாம் சுற்றி வந்தவங்களா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். வீடியோ எடுக்கலைங்க. வீட்டுக்கு வரும்போதுமே ஒரு மாதிரி பைக்கில் வந்ததில் தலையும் சீவாமல் தூக்கத்தோடு பார்க்குறதுக்கே நல்லாவே இல்லை. அதனால் சுத்தமாக வீடியோ எடுக்கலை. விளக்கு ஏற்றுனது இவ்வளோதாங்க. இதுதான் அதோட ப்ராசஸ். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் 2 பார்ட்டாக பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிக்கும்போது
9:52 ஆச்சு. அதனால் காலையில் பாருங்கள். பாய்.